நாங்க உங்களுக்கு காட்சி தரோம். கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிவதில்லை. இல்லங்க, அது உண்மைக்குமே தான். நீங்க கடவுளுக்கு நிகரானவர். சரி, இப்போ ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தேகம், ஒரு கோவில்ல சாமி கூட போனா வாசல்ல பிச்சைக்காரன் உட்கார்ந்திருப்பான். ஆமா, நம்ம கோயிலுக்குள்ள நுழைய போறப்ப அந்த பிச்சைக்காரன் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா சாமின்னு. அவன் நம்மளை பார்த்து சாமிப்பான். சரி, நம்ம போய் கோயிலுக்குள்ள பூசாரியை பார்த்து சாமியும்போம். பூசாரி சாமியை பார்த்து சாமிங்கிறான். நான் கேட்கிறேன், முதல்ல யாருதான் சாமி? முதல்ல சாமிண்டா என்ன? முதல்ல அந்த கோயில்ல பிச்சை சாமின்றது அடுத்த கட்ட இருக்கட்டும். சரி, ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. கோயில் வாசலுக்குள்ள, அந்த கோயில் வாசலுக்கு வெளியில ஐயா சாமி பிச்சை எடுக்கிற நீ சொன்னீங்கல்ல, ஆமா, அவன் நல்லவனா கெட்டவனா? பிச்சை எடுக்கிறேன், ஆமா, நல்லவனா கெட்டவனா? அதை எப்படி அறிஞ்சுக்கிற முடியும்? நல்லவன்டா. எப்படி சொல்றீங்க? ஆனா அந்த வெளியில கால் பாத நீருக்குள்ள பாதத்தை செருப்புன்றோம்ல, செருப்பு இத கழட்டி போயிட்டு யா சாமி தர்மம் போட்டு போங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவேன். அப்படி கையேந்துவேன். அவனை கண்டுக்கிற மாட்டேன். நேர உள்ள கொண்டு போய் 100 ரூபாய் 500 ரூபாய் போய் கோயில் உண்டியல போடுவேன். போட்டு விட்டு 4 ஏக்கர் பேசி முடிச்சிருக்கேன். இது வந்து அம்மா ஆத்தா கருப்பா எப்படியாவது அதை முடிச்சு கொடுத்து அடுத்த மாசம் ஆவணி மாசம் பத்திரம் போட்டு ஆகணும் பாத்துக்க. அவன் 500 ரூபாய கொண்டு போய் உண்டியல போட்டு அந்த சாமி கேட்கல, இவன் போய் அங்க பிச்சை எடுக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில 10 காசு தர்மம் கேட்டேன், அவனுக்கு நினைச்சா போட்டு போயிருக்கலாம்ல, அவன் பசி ஆத்தி இருக்கலாம்ல. ஆனா ஒண்ணு தெரியுமா, இதுல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சு, இவரு போய் காசை போட்டு சாமி கிட்ட பிச்சை கேட்கிறான். அப்ப எவன் பிச்சைக்காரன்? 2 பேருமே பிச்சைக்காரன். யாரு? கிடையாது. பின்ன உள்ள போய் 500 ரூபாய் தாள போட்டுக்கிட்டு நாளைக்கு 4 கோடி சொத்தை நான் முடிக்கணும், பத்திராபில முடிச்சு ஆவணி மாசம் பத்திரம் போடணும்னு கேட்டேன் பாரு. பிச்சை உள்ள போய் கடவுள்கிட்ட, அவன் தான் பிச்சைக்காரன். ஆனா வெளியில இருந்து பிச்சை எடுத்தான்ல, அவன் பிச்சைக்காரன் கிடையாது. எப்படி சொல்ற தெரியுமா? எதனால? ஒண்ணு இல்ல, இவன்ட்ட கேட்டேன் சாதாரண, ஏன்னா மனிதனுக்கு செய்யறது உபகாரம். அந்த உபகாரத்தின் அடிப்படையில் கேட்டேன், ஐயா என்னால முடியல, ஒரு 10 காசு தர்மம் போட்டு போய். இவன் செஞ்சிருக்கலாம். ஆனா கோயில் வாசல் தானே அவன் குடியே இருக்கிறேன், பிச்சை எடுக்கிறவன். ஏன் அவன் நினைச்சா போய் கடவுள்கிட்ட கேட்கலாம்ல? கடவுள் கூப்பிட மாட்டான், அவனுக்கு தெரியும்டா. தெரியுதா? கடவுள் அதைத்தான் எந்த கடவுளும் நேரடியா செய்யாது நமக்கு அவனுக்கு தெரியும். ஏன் அவன் நினைச்சிருந்தா வீட்டையும் கேட்கணும். உள்ள போய் கோயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வாசல்லேயே குடியிருக்கிறவன், ஐயா சாப்பாடு போடு, அதை கூட இதை கூட கேட்க வேண்டியதானே? நம்மளும் கடவுள் செய்ய மாட்டான்னு தெரியுமியா அவனுக்கு? நம்மளும் விரதம் இருக்கோம், ஒவ்வொரு நேரம் பட்டினியா இருக்கோம். ஆமா, பட்டினியா இருந்தா கடவுள் கேட்பாருன்னு விரதம் இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் பட்டினியாவே வருஷமும் கிடக்கலாம், அவங்கள ஏன் கடவுள் கேட்கல? அது வந்து நோய் வாய்ப்பு, விரதம் இல்ல, வியாதி பிடிச்சவன். ஏன்னா இருக்கு நல்ல வகை வகையா சாப்பாடு இருக்கு, ஆனா சாப்பிட முடியாது. கேட்டா சுகர் பிரஷர் வந்துருவேன். அப்ப எதுக்கு இருக்கு? இருந்து என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க தெரியாதவனுக்கு இருந்து என்னடா பண்ண முடியாது. அதனாலதான் உலகத்துல